கேள்வி பார்க்கலாம். கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, 5,000 rupees 10% வட்டி 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும். வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் வட்டி அசல் கூட சேரவே சேராது. அப்படின்னா 10% பாருங்க. இப்போ 5,000 நான் எடுத்துக்கிறேன். 5,000ல ஒரு டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வச்சோம்னா அதுதான் 10%. அப்போ ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய்னா 2 வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1000 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். இப்போ ஃபார்முலா வைஸ் பார்க்கலாம். ஃபார்முலா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஒரு 5,000 10% வட்டி ஒரு 2 வருஷம் டிவைட் பை 100 டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ கேன்சல் 50 × 10 எனக்கு 500 கிடைக்கும். அது 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு 2,500 1000 அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது அசல்னு அவனே சொல்லிட்டான். பிரின்சிபல் அது ஒரு குறிப்பிட்ட பிரின்சிபல்னா எவ்வளோன்னு அவன் கொடுக்கல. 10% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்காகும்? எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்காகும் சொல்லி கேட்கிறான். சரி, ஓகே. இப்போ அசலும் இன்ட்ரெஸ்டும் ஈக்குவல் ஆகுது. அதாவது பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரி, நான் என்ன பண்ணேன்னா இப்படி ஈக்குவல் ஆகும் போது சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் பிரின்சிபலையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைனிங் என்ன இருக்கு? டினாமினேட்டர்ல ஒரு 100 இருக்கு. அது நியூமினேட்டருக்கு வந்துடும். அப்போ 100 டிவைட் பை 10% தான் இருக்கு. அப்போ 10ஆல் அடிச்சோம்னா ஈக்குவல் டு 10 ஆண்டுகள்ல அது 2 மடங்காகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ தனி வட்டி தான் சொல்றான். 2 வருஷத்துல 720 மாறுது. அப்போ 2 வருஷத்துல 720 ஆகுது. அப்போ 5 வருஷத்துல எனக்கு எவ்வளவு மாறுது? 1020 ரூபாய் ஆகுது. இதை கழிச்சு பாருங்களேன். 3 வருஷம் 5ல 2 போச்சுன்னா 3. இதுல 1020ல 720 போச்சுன்னா ரிமைனிங் 300. இதையும் அடிச்சா எனக்கு ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய் கிடைக்குது. இந்த ஒரு வருஷத்துக்கு 100 ரூபான்றத இது 2 ஈக்குவேஷன்ல எதுல ஒண்ணா சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய் தனி வட்டியில 2 வருஷத்துக்கு 200 ரூபாய் கிடைக்கும். இப்போ 2 வருஷத்தினுடைய தொகை என்னது? 720. இது தொகை, அதாவது வட்டியும் அசலும் சேர்ந்த தொகை. இதுல இந்த 200 ரூபாய் கழிச்சிட்டோம்னா அசல் எவ்வளவு கிடைக்கும்? ஏன்னா அசல் தான் கேட்கறான். 520 ரூபாய் கிடைக்கும். அப்போ 520 எங்க இருக்கு? ஆப்ஷன் பி 520 தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்கிறான்? 1600 ரூபாய். இங்க 2 ஆண்டுகள் 3 மாதங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கான். அதாவது ஆண்டும் கொடுத்திருக்கான், மாதமும் கொடுத்திருக்கான். வட்டி 252 ரூபாய். வட்டி விகிதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி அவன் கேட்கிறான். நாம இதுல என்ன பண்ண போறோம்னா இந்த 2 ஆண்டுகளும் மாதங்களா மாத்த போறோம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். 2 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். 2 வருஷத்துக்கு 24 மாதம். 24 மாதம் கூட ஒரு 3 மாதம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறான். மொத்தம் 27 மாசம் வருது. இந்த 27 மாதம் இதுதான் நம்ம அப்படியே 27 டிவைடட் பை 12 பண்ணோம்னா நமக்கு இயரா கிடைச்சிட போகுது. ஒரு செகண்ட் அப்படியே இருங்க. இப்போ 252 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன். 1600 இன்ட்டு 27/12 ரைட்டுங்களா? இன்ட்டு ஆர். அந்த ஆர் அப்படியே இருக்கட்டும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படியே இருக்கட்டும். 27/12 டிவைடட் பை 100. டபுள் ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். இது 4 நாங் 16, இது 3 நாங் 12, இது 1 3 3 9 3 27. இதை 4ஆல் அடிச்சோம்னா 6 நாங் 24, 3 நாங் 12, 1 9 9, 7 9 63. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 7%. 7% எங்க கொடுத்துருக்கான்? ஆப்ஷன் பில கொடுத்துருக்கான்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இது. நமக்கு பிரின்சிபல் 5000 கொடுத்துட்டான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% கொடுத்துட்டான், 9 மாதங்களுக்கு கொடுத்துட்டான். வட்டி மட்டும் என்னன்னு கேட்கறான். இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்பவுமே நம்ம இயருக்கு தான் கணக்கு பண்ணுவோம். ஸோ வட்டி வந்து பார்த்தீங்கன்னா வட்டி 8%ன்றது இயருக்கு. ஆனா இங்க கொடுத்துருக்குது மந்த். ஸோ மந்த் இயரா கன்வெர்ட் பண்ணிடலாம். எப்படின்னா இப்போ 9 மாசம் வச்சுப்போம். டினாமினேட்டர்ல 12ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு மந்த் இயரா கன்வெர்ட் ஆயிடும். இது பாருங்க 3 3 9 4 3 12 ரைட்டுங்களா? ஸோ 3/4 கிடைக்குது. மற்றெல்லாம் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ 5000 இன்ட்டு 8% டிவைட் பை 3/4 டிவைட் பை ஒரு 100. 00 கேன்சல் பண்றேன். ஒரு 4 2 8 2 5 10 ரைட்டுங்களா? 100 100 இன்ட்டு ரிமைண்டர் இருக்கு 3ஆல பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? 300 கிடைக்கும். ஸோ 300 எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ். இதை நீங்க கவனிக்கலாம். 8% வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரைட்டுங்களா? ஒரு தொகை நமக்கு வந்து பிரின்சிபல் என்னன்னு நமக்கு கொடுக்கல. ஆனா 3 வருஷத்துல அந்த பிரின்சிபல் 620 ரூபா மாறுகிறது எனில் பிரின்சிபல் எவ்வளவு, அசல் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கறாங்க. நமக்கு ஒரு கான்செப்ட் வந்து இங்க தெரியணும். என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வட்டி ஒவ்வொரு வருஷமும் அசல் கூட ஆடே ஆகாது. அப்போ அசல் வந்து நான் 100%, ஆக்சுவலி எனக்கு தெரியாது இது, அதனால வந்து நான் 100%ன்னு சொல்லிட்டு ஒரு அசியூம் பண்ணிக்கிறேன். 100%. இப்போ ஒரு வருஷத்துக்கு 8% வந்து ஆட் ஆகுதுன்னா 3 வருஷத்துக்கு 3 இன்ட்டு 8 ரைட்டுங்களா? 3 24. அப்போ 100%ம் ஒரு 24%ம் சேர்ந்தது, அதாவது 124%ன்றது தான் 620 ரூபாய். அப்ப என்ன கேட்கறான்? அசல் கேட்கறான். அசல்னா என்னது? 100%. இப்போ 100%ன்றது எவ்வளவு அப்படின்னு தான் கொஸ்டின்ஸ். இது ஒரு 124, 5 124, 620. ஸோ அப்போ 5 இன்ட்டு 100 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 500 கிடைக்கும். ஸோ 500 எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி. 500 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு தொகை வந்து ஒரு அமௌண்ட் 5 வருஷத்துல 520 மாறுது. அவன் என்ன சொல்றான்? 5 வருஷத்துல 520 மாறுது அப்படின்றான். 7 வருஷத்துல 568 மாறுதுன்றான். இப்ப இது ரெண்டு கழிச்சு பார்க்கலாம். இது ரெண்டும் நம்ம கழிச்சு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கு எவ்வளவு வருதுங்க? 48 வருது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 24 ரூபா வருது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 24னா இந்த 5ல சப்ஸ்டிட் பண்ணலாம். 5 வருஷத்துக்கு இல்ல 7ல பெருக்கி 7 வருஷத்துக்கும் பண்ணலாம். இப்ப நான் இதை 5ஆலேயே மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுங்களேன். 5 வருஷத்துக்கு 5 0 மிச்சம் 2 2 5 10 2 12. அப்போ 120 ரூபாய் வட்டி மட்டுமே வந்திருக்கு 5 வருஷத்துல. அப்போ அசல் எவ்வளவு வந்திருக்கும்? அதை கழிச்சு பாருங்க. 520ல 120 போச்சுன்னா மிச்சம் 400 ரூபாய் இருக்கும். ஸோ 400 ரூபாயில 24 ரூபான்றது எத்தனை பர்சன்ட்? 00 கேன்சல். 5 6 24. அப்போ 6% தான் வட்டி. 6% எங்க இருக்கு பாருங்க. ஆன்சர் சி தான் ஆன்சர். 6%. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினை பாருங்க. இது ஒரு வித்தியாசமா செஞ்சு காட்டலாம். அதாவது ஆப்ஷன் மூலமா இதை செஞ்சு காட்டலாம். ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி ஆன்சர் பார்த்துட்டேன். இதனுடைய ஆன்சர் சி 15% எனக்கு தெரியும். இந்த ஆன்சரை வச்சு நம்ம கொஸ்டினை கிராஸ் செக் பண்ணி பார்த்தா கரெக்டா வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் பண்ணலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எடுக்கிற ஆன்சரே டைரக்டா ஆன்சரா வந்துச்சுன்ற பட்சத்தில் அது செம லக்கு தான். ஸோ லக்குன்னா கூட அதுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் வேணும். அந்த ப்ராக்டிஸ் மூலமா அந்த லக்கு நமக்கு வருது. ஸோ ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 3 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 15%னா 3 வருஷத்துக்கு 45%. அப்போ 2500ல 45%ன்றது எவ்வளவு? ஸோ இவ்வளவுதான் பார்க்க போறோம். 00 கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைண்டர் இருக்கிறதுனால 25 இன்ட்டு 45. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. நான் மல்டிப்ளை பண்ணி ஆல்ரெடி பார்த்துட்டேன். 1125 தான் வருது. ஸோ எனக்கு கொஸ்டின் அப்படியே வட்டி கிடைக்கிறதுனால இதுதான் ஆன்சர்னு என்னால சொல்ற முடியும். இதை நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான்
பிரின்சிபல் எடுத்துக்கிறேன், டைம் எடுத்துக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நான் ஏற்கனவே இந்த டைப் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறேன் உங்களுக்கு. 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது, மல்டிபிள் டைம்ஸ். எத்தனை வருஷத்துல அது 8ஆ மாறும், 8 மடங்கா மாறும், 8 டைம்ஸா மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இதில் எப்பவுமே -1 பண்ணிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ 2 மடங்கு 8 மடங்குன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ 2லயும் -1 பண்ணுங்க, 8லயும் -1 பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? எனக்கு 1 கிடைக்கும். ஸோ இந்த 1க்கு எத்தனை ஆகுது? 4 மடங்கு ஆகுது. அதுக்கப்புறம் 8ல் 1 கழிச்சா 7. 7க்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்குறான். இங்க பாருங்க, 1 7ஆ இருக்கு. எதனால? 7ஆல மல்டிப்ளை பண்ணதுனால. அதே மாதிரி 4ஐயும் 7ஆல மல்டிப்ளை பண்ணா 7 நாள் 28. ஸோ 28 ஆண்டுகள் என்பது ஆன்சர் கரெக்ட். ஸோ ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இவன் என்ன சொல்லியிருக்கான்? அசல் பிரின்சிபல் கொடுத்துக்கிறான் 12,500. ஸோ 12,500 இன்ட்டு 12% வட்டி சொல்லியிருக்கான் இன்ட்டு 3 ஆண்டுகள் டிவைட் பை 100. சரி, ஓகே, 00 அடிக்கிறேன். இதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ முதல்ல நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 125 300 300 25 75. அப்போ 375 இன்ட்டு 12. சார் மறுபடியும் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். 2 10க்கு 0 மிச்சம் 1, 2 14 14 1 5க்கு 5 மிச்சம் 1 3 2 6 6 1 7. 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரப்போகுது. 5 7 3. ஸோ 0 5 5 10க்கு 0 மிச்சம் 1 5க்கு 5 மிச்சம் 1 4. அப்போ 4,500 ரூபான்றது வந்து பாருங்க எனக்கு வட்டி கிடைக்குது. 4,500 கூட இந்த 12,500 ஆட் பண்ணோம்னா அவன் தொகை தான் கேட்குறான். என்ன கிடைக்குது? எனக்கு 17,000 கிடைக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். Indus Classes